மெட்ராஸ்ல ஒரு பொண்ணு இருக்கு, மேயர். என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா மேயர். அந்த பாப்பா பேர் என்ன? ஏப்பா ரொம்ப விவரமா பிரியா. நன்றி. பாவம் ஒரு பேபி மேயரா இருக்கு. நாளை பண்ண மாத்தி சொல்லப்படாது. அந்த பாப்பாட்ட பத்திரிக்கைக்காரன் கேட்டா, அம்மா உணவகத்தை ஏன் மூடினீர்கள்? உடனே அந்த பாப்பா சொல்லிச்சு, அந்த ஹோட்டல்ல ப்ராஃபிட்டே இல்லை, அது லாஸ்லயே போகுது. என்ன சரவண பவனா ஹோட்டலா? அடையார் ஆனந்த பவனா? வாங்கி கட்டிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு பார்த்துக்கோங்க. அதை யார் ரொம்ப நாளாக வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா இந்த செல்லூர் ராஜா அண்ணன் ரொம்ப நாளாக வாங்கிட்டு இருந்தார். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். தெர்மாக்கோலை எப்படிப்பா தண்ணீர் நீராவியாகுவதை தடுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த தெர்மாக்கோல் ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அதை விட சூப்பரான ஒரு ஐடியா சென்னையில எப்படி சிங்கார சென்னையா மாத்துறது, கொசுவை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லி அனைத்து முட்டைகளையும் ஆம்லெட் போடுவதற்கு உத்தரவிட்டேன். அப்படி போட்டும் அந்த கொசுக்களை ஒழிக்க முடியவில்லை. நவீன கொசு மிஷின் ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல. கடைசியா பார்த்தா ஒரு வெள்ளை துண்டோடி வந்தாங்க. என்னையா இது வெள்ளை துண்டா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, புது ஐடியா ஏதோ இருக்கு போல, ஏதோ லேட்டஸ்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு கிட்ட வரும்போது அது வெள்ளை துணி கிடையாது, கொசு வலை. என்னது? மூட்டை பச்சை கொள்ளும் நவீன மிஷின். எங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மூடி இருக்கு பார்த்தீங்களா, கால்வாய்க்கு அடப்பு இருக்கக்கூடிய அந்த மூடி, அந்த மூடி கீழே இந்த கொசு வலையை போட்டுட்டு அதுக்கு மேலே டம்முனி தூக்கி அந்த மூடியை வச்சுட்டு இந்த மீதம் இருக்கும் கொசு வலையை அந்த மூடிக்கு மேலேயே சுருட்டி வச்சிருங்க. இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். என் கட்சிக்கு மட்டும் நிதி நெருக்கடி இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு பிரம்மாண்டமான கொசுவலையை வாங்கி இந்த தொகுதி முழுவதும் பந்தல் போட்டு முடியிருப்பேன். இல்லை, எனக்கு புரியலை. இப்போ என்ன தெரியுமா செஞ்சுருக்காங்க, அண்டர் கிரவுண்டில் தானே தண்ணி ஓடிட்டு இருக்கு, அங்கே தானே கொசு முட்டையை போட்டு குஞ்சு பிரித்து அப்படியே போட்டுட்டு இருக்கு. இந்த நாசக்கார கொசுக்களை எல்லாம் என் எதிரிகளான எதிர்கட்சிக்காரர்கள் ஏவி விட்ட ஏவுகணை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த கொசு வலையை வச்சு அந்த ஓட்டையை மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வழியா எப்படி கொசு வரும்? வராது இல்ல. எப்படி என்ன ஒரு புத்திசாலித்தனம். அடுத்த பக்கமும் அங்கேயும் நாங்க இந்த கொசு வலையை போட்டுருவோம்ல. ஏய், தெர்மாக்கோலோட பெரிய சூப்பரா இருக்கியா? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. ஏடிஎம்கேக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரே கிடையாதா? இதெல்லாம் சூப்பராக போட்டு ஒரு ட்ரோல் மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு செல்லூர் ராஜா அவர்களுக்கு ஏற்பட்ட கலங்க பெயர் இன்றுடன் துடை தெரியப்பட்டிருக்கும். நீ போ, நீ வா, அட வாங்கோண்ணா. நாங்கள் இத்தாலிக்கு போகிறோம், நாங்கள் ஜெர்மனிக்கு போகிறோம், அவங்க அங்கே போய் என்னதோ கற்றுக்கிட்டு வந்தாங்கல்ல. என்னப்பா சமாதானப்படுத்துற மாதிரி அடிக்கிறேன்? என்னடா மனசு ஏத்துக்க மாட்டேங்குது, எனக்கு வெறி ஆகுது. அப்படியே எப்படி அது எப்படி அப்படின்னு சொல்லி வரும்போது யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் லிப்ஸ்டிக்லாம் போடலை, லிப்ஸ்டிக் போடக்கூடிய ஒருத்தவங்க இருக்காங்கல்ல. இந்த மூடியை முட்டா நீங்க சீப்பா போட்ட பிளான் நான் எப்படி சீப் வச்சு முடிச்ச பாத்தீங்களா? மேயர் பிரியாவுடைய உத்தரவின் அடிப்படையில், அவருடைய அப்பா சேகர்பாபுடைய உத்தரவின் அடிப்படையில் கொசு அதிகமா இருக்கு அப்படின்றதுக்காக கழிவறை, அதாவது கழிவு நீர் ஓடக்கூடிய அந்த மூடிகளை திறந்து, பாதாள சாக்கடை மூடிகளை திறந்து அந்த மூடிக்கு கீழே கொசு வலைய வச்சு அந்த மூடி அதுக்கப்புறம் மூடி இத பூரா மூடிட்டா கொசு வராது அப்படின்னு ஒருத்தன் ஐடியா பண்ணிருக்காங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். உண்மையிலேயே அந்த ஐடியாவை நினைச்சு நான் வியக்கிறேன், நான் பாராட்டுறேன். ஆத்தாடி ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஏன்னா இங்க இருந்தா கொசு உற்பத்தி ஆகுது, அப்ப கொசு உற்பத்தி ஆகிற இந்த இடத்தை தடுத்துட்டா கொசு வராது. அப்ப செம்பரம்பாக்கம் ஏரி சுத்தி நிறைய கொசு இருக்கு, இப்ப எப்படி மூடுறது? ஏரிக்கே போடு கொசு வலையா. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இந்த இடத்துல போடப்பட்ட ப்ளீச்சிங் பவுடர் இதுதான்.
இதுல சின்னதா ஒரு ஸ்மெல் வருதான்னு மட்டும் பாருங்களேன். அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாய். நல்ல வேலை நான் அதை பிதிக்கல. கோலமாவை தான் போறேன், ப்ளீச்சிங் பவுடர் இழுவ வலும்பா இருக்கு. போறேன், ப்ளீச்சிங் பவுடர் கோலமாவை தான் போறேன், ப்ளீச்சிங் பவுடர் போடுறதே இல்லாம. ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. நானும் இதுக்கு முன்னாடி அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அதை கண்டுக்க மாட்டாங்க. நீ எவ்வளவு நேரம் கூப்பிட்டாலும் அவர் காதுல விழுகாது. ஏன்னா பீச்சில் அடிக்கிறதுல பாதி அவருக்கு தான். நாடு உருப்பிட்டோம். இன்னைக்கு இந்த இடத்துல போடப்பட்ட ப்ளீச்சிங் பவுடர் இதுதான். இதுல சின்னதா ஒரு ஸ்மெல் வருதான்னு மட்டும் பாருங்களேன். குறைஞ்சபட்ச ஸ்மெல் கூட வரல. பேபி மேயரா இருக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைய போட்டு படாத பாடுபடுத்துறாங்க. இதுதான் இப்ப போட்டது இங்கதான் இருக்கு, பேக்கே இங்கதான் இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லா வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஸ்மெல் பண்ண தெரியும். கீழே கூட வருது வருது. உங்களுக்கு பவுடரே கிடையாது. பேபி மேயரா இருக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைய போட்டு படாத பாடுபடுத்துறாங்க. இந்த பவுடர் தான் போடுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா கொஞ்சமாச்சு இந்த ஸ்மெல் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கும். கிருமி நாசினி தான். இது என்ன பவுடர்? ஆஹா இது அது இல்ல. அன்னைக்கு இந்த பவுடர் போட்டான்னு சொன்னேன். ப்ளீச்சிங் பவுடர் ரேட் தெரியுமா? ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட 13 ரூபா 10 ரூபா. மைதா பவுடர் ரேட் தெரியுமா? இதான் கேள்வி கேட்டேன். 40 ரூபா. ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளவு செட் எது? ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளவு செட் கொடுத்துருக்காங்க? எந்தெந்த ஊருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு கொடுத்துருக்காங்க. 15 ரூபாய்க்கு சார் 55 ரூபாய்க்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஒண்ணு இல்லையா? 55 ரூபாய்க்கு சார் அப்படின்னா ஒண்ணு இல்லையா? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். ஏன்டா அட்டபூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆப்னன் பாத்திய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிருவாரு. இல்லையா? 55 ரூபாய்க்கு சார் அப்படின்னா ஒண்ணு இல்லையா? ஐயோ ஐயா எஸ்கேப் ஆயிட்டாரு. நம்ம சிக்கிட்டது. கொஞ்சம் நீங்க சொல்லுங்க என்ன எனக்கு பவுடர்? தெரியல. என்னன்னு நான் தெரியாது. உங்க கவனத்துக்கு கொண்டு ஃபுல்லா வந்திருக்கேன். பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம், இது நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். மேடம் எங்க சிட்டியே வா, இந்த வர்றடா. இது சரியான பதிலே இல்ல மேடம். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். இது நான் இது வேணா இத கொண்டு போங்க. இத வேணா ஆய்வு பண்ணுங்க. இல்ல இது வந்து ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்படினா ஏமல் ஆக்ஷன் எடுங்க. வாங்க, அதுதான் சொல்றேன். வாங்க நேர்ல வந்து காட்டுறேன். சாம்பார் ஆப் எனக்கு. உங்க ஏரியா தான் நான் வாங்கல, உங்க மாநகராட்சி. இந்த ஏரியா தான் இல்ல தெரியும். இந்த ஏரியால வந்து பாருங்களேன். இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் மேடம், நீங்க வந்து பாருங்க. நீங்க நீங்க ஆக்ஷன் மீடியா ஃபைட் எடுக்கறீங்களா? இல்ல ஜெனரலா என்னடா ட்ரெண்டே மாறுது. இல்ல அப்போ கேமரா ஆஃப் பண்ணுங்க. இல்ல அப்போ கேமரா ஆஃப் பண்ணுங்க. ஆஹா குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பட்டியா? என்னடா நடக்குது இந்த நாட்டுல? இந்த ஏரியா ஃபுல்லா இந்த மாவு ஒரு தான் போடுது. நிமிஷம், இங்க வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கு அப்படின்றது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும், மாநகராட்சிக்கு தெரியும். இப்போ வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கும் வந்து இப்போ புதுமைப்படுத்துறதுக்காக மாநகராட்சி சார்பா வந்து நிதி ஒதுக்கீடு பூஜை போட்டு இப்ப வந்து பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. சரி சரிங்களா? அது எனக்கு நல்லா தெரியும். கம்ப்ளீட் நான் அதை க்ளோஸ் பத்தி ஸ்ட்ரக்சரா வர போறது. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? சென்னை மாநகராட்சி முழுக்க நீங்க எப்பதான் சொன்னீங்க ஸ்மெல் வருது இந்த இடத்துல இது இல்ல அப்படின்றது? இந்த பவுடர் தான் போடுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா கொஞ்சமாச்சு இந்த ஸ்மெல் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கும். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. கிருமி நாசினி தான். இது என்ன பவுடர்? கொஞ்சமா நீங்க சொல்லுங்க என்ன எனக்கு பவுடர்? தெரியல. என்னடா ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க? என்னடா ட்ரைனிங்? என்னன்னு நான் தெரியாது. உங்க கவனத்துக்கு கொண்டு ஃபுல்லா வந்திருக்கேன். பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம், இது நான் உங்க கவனத்துக்கு கொண்டு சரிங்க சரிங்கயா சரிங்கயா. நான் உங்க கவனத்துக்கு கொண்டு ஃபுல்லா வந்திருக்கேன். பவுடர் போட்டு போவாங்களா என்ன? அதுதான் மேடம், இது நான் உங்க கவனத்துக்கு கொண்டு எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா? அலைகளுக்குல கிளவிகளுக்கு எதுக்கு? இது மாஸ் பவுடர்னு சொல்லிட்டு போறீங்க. இது சரியான பதில் இல்ல இல்ல. இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? வேண்டாம். இதெல்லாம் பான்ஸ் பவுடர். ஃபைட் எடுக்கல. நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். ஃபுல்லா வந்து நான் பிரஸ் மீட்டே பண்ணலனாலும் நீங்க you should answer no. I know that நான் ஆன்சர் பண்ணனும் தான். கோஆபரேஷன் உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். குறைஞ்சபட்சம் நீங்க நேர்ல கூட விசிட் பண்ண மாட்டீங்களே மேடம். ஃபைல் எடுத்து யார் மோந்து பார்த்தது? குறைஞ்சபட்சம் நேர்ல வர ஃபைல் எடுத்து மாட்டீங்களா? யார் மோந்து பார்த்தது? பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். ஸ்மெல் பண்ணி பேசுற விதம் ஒழுங்கா பாருங்க. பேசுங்க. எந்த சேனல் நீங்க? நியூஸ் தமிழ் 24/7. என்னோட பேர் ஜெரி. மேடம் யார் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? யாரு உன் பேக்ரவுண்ட்னா? எங்க ஃபேமிலியே சீட்டிங் ஃபேமிலி.
ஃபர்ஸ்ட் பேசுற விதம் ஒழுங்கா பேசுங்க. எந்த சேனல் நீங்க? நியூஸ் தமிழ் 24/7. என்னோட பேர் சரி. இதை விட அப்பட்டமான பழிவாங்கல் இருக்க முடியுமா? மேடம் நீங்க நேர்ல கூட வந்து ஆய்வு பண்ண மாட்டீங்க. எவ்வளவு நேக்கா அடுத்த வெங்காயத்துல ஆட்டைய போட்டு போகுதியா? அமுகு டுமுகு அமால் டுமால்